வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சுந்தர். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதாவது கல்யாணம் ஆகி 72 நாள், அதாவது 80 நாளுக்குள்ள இறந்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வரதட்சணை கொடுமை தாங்க முடியல. ஆல்ரெடி 300 பவுன் குடுத்துட்டாங்க. 300 பவுனு. போடுறேன்னு சொன்னது 500 பவுனாம். ஆக்சுவலி குடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. வரதட்சணை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு முன்னாடியே சண்டை ஆயிருக்கு. கொஞ்சம் பொறுத்து போம்மான்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. தப்பு இவர் தான். சரிங்களா? பொண்ணோட அப்பாவுக்கு அன்னைக்கே வந்து காசு ஏன்டா ஜாஸ்தி கேட்குற அப்படின்னு சட்டையை பிடிச்சிருந்தா பொண்ணு உயிர் தப்பிச்சிருக்கும். பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. அது என்ன சூசைட்னா, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி என்னை மனதளவிலையும் உடம்புலையும் காயப்படுத்திட்டாங்க. யாரு? மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும். அந்த பொண்ணோட அப்பா 300 பவுனுக்கு நகை குடுத்துருக்காரு. பிளஸ் 70 லட்சம் ரூபாய்க்கு வால்வோ கார் குடுத்துருக்காரு. எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமும் இது ஆக்சுவலி வரதட்சணை குடுக்குறதும் தப்பு, கேட்டாலும் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இவர் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் கையில் எடுத்துருக்கணும். குடுக்க முடியாதுடா, நீ என்ன அவ்வளோ பெரிய இதான்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் வரதட்சணை குடுக்கக்கூடாது. ஏங்க வரதட்சணை எதுக்குங்க குடுக்குறீங்க? எத்தனையோ நல்ல பசங்க இருக்காங்க. தேடி கண்டுபிடிங்க. வரதட்சணை குடுத்து கல்யாணம் பண்ற காலம்லாம் போயாச்சுங்க. பல வருஷங்கள் முன்னாடிங்க. அதாவது டிகேடுவாங்க. டிகேட்ல பல வருஷம். டிகேட்ல 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி வரதட்சணை வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்ப பசங்கள்லாம் நல்ல குடும்ப பொண்ணா, எங்க அப்பாவும் பாத்துக்கிற மாதிரி அனுசரியா போற பொண்ணா குடுங்க, வாங்க அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரதட்சணை ஒரு லட்சத்துல ஒருத்தர் 2 பேர் தான் கேக்குறாங்க. அது அவனால முடியாத பட்சத்துக்கு கேட்கறான். அந்த மாதிரி பையங்களை ஒதுக்குங்க, வேணாம்னு சொல்லல. அந்த மாதிரி பையங்களை தேடி கண்டுபிடிங்க. அதாவது நல்ல பசங்களை. வரதட்சணை கேட்கறவங்க சத்தியமா வந்து இந்த சமூகத்துக்கு ஆகாதவங்க. அவங்களுக்கு வந்து கொடுத்து நீங்க தான் இது பண்றீங்க. அதாவது ஊக்குவிக்கிறீங்க. வரதட்சணை கொடுக்கறது தப்பு, கேட்கறது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால யார் ஒருத்தன் கேட்டாலும் உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் போகும். வரதட்சணை கேட்டாலே உங்க பொண்ணோட வாழ்க்கை போகும். தயவு செஞ்சு வரதட்சணை கொடுக்காதீங்க. கேட்கறோம்னா நீங்க வந்து அந்த கல்யாணம் ஆகி சண்டை வரும்போது அன்னைக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருந்தீங்கன்னா நடக்கு உங்க பொண்ணு தவிச்சிருக்கும். பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா, நான் பொண்ணா பிறந்துட்டேன். அதெல்லாம் அந்த காலம் பொண்ணா பிறந்துட்டேன்னு. இப்போ பொண்ணு தாங்க மேல. நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. வரதட்சணை கொடுக்காதீங்க. அதே மாதிரி எந்த பொண்ணுங்களும் வரதட்சணை கேட்டா தயங்கி தயங்கி வாழாதீங்க. அது உங்களுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன், ஆலுமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாவே ஐயோ என்னை கொண்டுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. நீங்க வந்து வரதட்சணை கேட்டா ஃபர்ஸ்ட் போய் முடிவை இமிடியேட் எடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலான்ற காலமே வேண்டாம். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. முடிவு வந்து சூசைட் பண்ணிக்கிறது முடிவு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரதட்சணை கேட்கறது தப்பு, கொடுக்கறது தப்பு. அந்த கொடுத்ததுனால இன்னும் வேணும்னு கேட்டிருந்த தான் பசங்க நிறைய பேர் இல்லைங்க. ஒரு சிலர் தான். ஒரு சிலர் இருக்காங்க. லட்சத்துல ஒன்றும் 10 லட்சத்துல ஒன்றும் ஒரு சில பேர் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் கல்யாணம் ஆகி 4 நாள்ல ஒரு பொண்ணு இறந்துருக்கு. அது கொலைன்றாங்க. அதுவும் வரதட்சணை கொடுமை. இது மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப சிலங்க. இப்போ பல கூட இல்லை, ரொம்ப சில பொண்ணுங்க கொஞ்சம் வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எங்க அப்பாவும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொல்றத என்னை பார்த்துக்கிட்டு வீடையும் பார்த்துக்கிட்டு நல்லபடியா நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. தேடி கண்டுபிடிங்க. காசு பணம் இல்லைனாலும் மனசார உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேடி கண்டுபிடிங்க. வரதட்சணை கேட்கறது தப்பு, கொடுக்கறது தப்பு. எந்த பொண்ணுங்களும் சாவறது முடிவு இல்லைங்க. தயவுசெய்து சொல்றேன். அந்த பொண்ணு இந்த ஆடியோல சொல்லு, நான் வாழ்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதனால முடிச்சுக்கிறேன். அம்மா, சாக போறதுக்கே உனக்கு தைரியம் இருக்கும், நான் வாழ்றதுக்கு தைரியம் இருந்திருக்கும். உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அதனால எந்த பொண்ணுங்களும் தயவு செஞ்சு சாவறது முடிவு இல்லைங்க. சூசைட் பண்ணிக்காதீங்க. வரதட்சணை கேட்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அது ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், போட்டோ அப்லோட் பண்றேன். அதை பாருங்க. நம்ம வீடியோ சேனல்ல, நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.